விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரி வெடிமருந்து கிடங்கில் விபத்து ஏற்பட்டு 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் செய்தி தொகுப்பை நமது கடையரி டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் நேற்று காலை வெடிமருந்து கிடங்கில் வெடித்த தீ விபத்தில் 3 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். காரியாபட்டி அருகேயுள்ள கடம்பன்குளத்தில் ஆவியூரைச் சேர்ந்த சேது, ராஜபாளையத்தைச் சேர்ந்த ராம் ஆகியோருக்கு சொந்தமான கல்குவாரி இயங்கி வருகிறது. இங்கு நேற்று காலை வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது குவாரியில் உள்ள வெடிமருந்து கிடங்கில் வெடிபொருட்களை வேனில் இறக்கி வைத்து கொண்டிருந்தனர். திடீரென வெடிபொருட்களின் உராய்வு ஏற்பட்டு பலத்த சப்தத்துடன் வெடித்து சிதறின. சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வெடி சத்தம் கேட்கப்பட்டது. அங்கு பணியாற்றி கொண்டிருந்த புதுப்பட்டி கந்தசாமி, அவருக்கு வயது 47, கோவில்பட்டி துரை, அவருக்கு வயது 25, குருசாமி, அவருக்கு வயது 60 ஆகியோர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். சுமார் 1 கிலோமீட்டர் வரை உயிரிழந்தவர்களின் உடல் பாகங்கள் சிதறி கிடந்ததென தகவல் நமக்கு வருகிறது. மேலும் வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கு முழுவதுமாக தரைமட்டமானது. அதைப்போல வெடிமருந்து பொருட்களும் கொண்டு வந்த வேன் மற்றும் அருகே நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு வேன் ஆகியவை உருகுலைந்தன. தகவல் அறிந்த வந்த ஆவையூர் போலீசார் மற்றும் மதுரையில் இருந்து வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு நிபுணர்கள் அங்கு சோதனையும் மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன், எஸ்பி பராஸ்கான் அப்துல்லா ஆகியோரும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். எஸ்பி பராஸ்கான் அப்துல்லா கூறும்போது, இந்த கிடங்கில் எவ்வளவு வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன, எவ்வாறு வெடி விபத்து நேரிட்டது என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறார் என்கின்றார். இதற்கிடையில் விபத்து தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கடம்பன்குளம், ஆவியூர், உப்பிலிக்குண்டு கிராம மக்கள் மதுரை, தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையிலும் மறியலிலும் ஈடுபட்டார்கள். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் மறியலும் கைவிடப்பட்டது. வெடி விபத்தால் கடம்பன்குளத்தில் உள்ள ஏராளமான வீடுகள் மேற்கூரைகள் உடைந்து சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளன. தங்களது வீடுகளை சீரமைத்து கொடுக்க வேண்டும், கல்குவாரி தொடர்ந்து இயங்க தடை விதிக்க வேண்டும் என்று பொதுமக்களும் வலியுறுத்தினர். இதற்கிடையே குவாரி வெடிமருந்து கிடங்கு தொடர்பாக ஆவையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குவாரி உரிமையாளர் சேது என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். தலைமறைவாக உள்ள மற்றொரு உரிமையாளர் ஸ்ரீராமுவை தேடி வருகிறார்கள். இதனை அறிந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விருதுநகர் மாவட்டத்தில் நேரிட்ட வெடிவிபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனையடைந்தேன். விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது வாரிசுகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறப்பட்டதும் அரசின் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். மேலும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் தனது இரங்கல் செய்தி அறிவிப்பும் இதற்கு கண்டன அறிவிப்பையும் பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றியும், தொடரும் வெடி விபத்துகள், துளியும் கண்டுகொள்ளாத திமுக அரசு, மணல் கொள்ளை மற்றும் கல்குவாரிகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக விரைவில் பெரும் போராட்டம் நடைபெறும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். அது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் நாம் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். தொடரும் வெடி விபத்துகள், துளியும் கண்டுகொள்ளாத திமுக அரசு. 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு பகல் வாராது கனிம வள கொள்ளை நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சிகளும் மக்களும் எவ்வளவுதான் போராட்டம் நடத்தினாலும் திமுக அரசு அதை கண்டுகொள்வதாக இல்லை. கடந்த 1 வருடத்திற்கு முன்பு ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகருக்கு சொந்தமான முன்னீர்பள்ளம் கல்குவாரியில் லாரி மற்றும் பொக்லைன் இயந்திரங்கள் மிக உயரமான இடத்தில் இருந்து 300 அடி ஆழ குவாரிக்குள் விழுந்து பலர் உயிரிழந்தனர். அருப்புக்கோட்டை தென்பாளையத்தில் ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய சட்டவிரோதமான கல்குவாரியை மூட வலியுறுத்தி பலமுறை போராடியும் அதையும் கண்டுகொள்வதாக இல்லை. இந்நிலையில் இன்று விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவையூர் பகுதியில் செயல்பட்டு வந்த கல்குவாரியில் பாறைகளை வெடிக்க செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடித்து கடையநல்லூரைச் சேர்ந்த பெரியதுரை, சிவகாசியைச் சேர்ந்த குருசாமி, திருமங்கலத்தைச் சேர்ந்த கந்தசாமி ஆகியோர் அதே இடத்தில் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், காயமற்றுள்ளார்கள் என்பது குறித்து முழு தகவலும் வெளிவரவில்லை. மாநில அமைச்சர்கள்,
ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் நேரடியாகவோ அல்லது தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் மூலமாகவோ இதுபோன்ற குவாரிகளை இயக்குவதால் அவர்கள் எவ்வித சட்ட விதிமுறைகளையும் கடைபிடிப்பது இல்லை. இதுபோன்ற விபத்துகள் ஏற்படும் போது மட்டும் பொதுமக்களின் கோபத்தை குறைப்பதற்காக சில நாட்கள் குவாரிகளை மூடிவிட்டு பின் வழக்கம் போல் இயக்குவது வாடிக்கையாகிவிட்டது. தென் தமிழகத்தின் நிலவும் கடுமையான வேலை வாய்ப்பின்மையின் காரணமாக ஏதோ ஒரு தொழில் கிடைப்பதால் போதும் என்ற சூழலில் உயிரை பணயம் வைத்து ஏழை எளிய மக்கள் இதுபோன்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுகிறார்கள். தென் தமிழக மக்களின் வறுமையை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியாளர்கள் ஏழை மக்களின் உயிர்களை துச்சமாக மதித்து எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து இதுபோன்ற கல்குவாரிகளை இயக்குவதால் தான் தொடர் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. சட்டத்திற்கு புறம்பாக இயங்கி வருகிற அனைத்து கல்குவாரிகளும் விரைந்து மூடப்படவில்லை எனில் தமிழகமெங்கும் இதற்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பும் மக்கள் திரண்டெழுந்து புரட்சியில் ஈடுபடக்கூடிய காலகட்டம் விரைவில் உருவாகும். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய தென் மாவட்ட மக்களை கல்குவாரி மற்றும் மணல் கொள்ளையால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து முற்றாக விடுதலை செய்யக்கூடிய வகையில் அனைத்து கல்குவாரிகளையும் உடனடியாக மூடப்பட வேண்டும். மணல் கொள்ளை மற்றும் கல்குவாரிகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக விரைவில் பெரும் போராட்டம் நடைபெறும் என்பதை எச்சரிக்கிறேன். இன்றைய விபத்தில் உயிரிழந்த பெரியசாமி, குருசாமி, கந்தசாமி உள்ளிட்டோரின் குடும்பங்களுக்கு குறைந்தது 25 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். அதாவது, இன்றைய விபத்தில் உயிரிழந்த பெரியதுரை, குருசாமி, கந்தசாமி உள்ளிட்டோரின் குடும்பங்களுக்கு குறைந்தது ரூபாய் 25 லட்சம் நட்டஈடு வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியிருக்கிறார் டாக்டர் க. கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் என்பதை நமது கடையர் டிவியின் சார்பாக மக்களுக்காக செய்தியை வழங்குகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று இறந்த இந்த ஆத்மாவுக்கு கட்சி சார்பாகவும் டாக்டர் ஐயா சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறோம். டாக்டர் ஐயா தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. அதாவது தென்பாலையில் முதல் புகாரி தென்பாலையில் ஆரம்பிக்கிறாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் போர்க்குடியை உயர்த்திக்கிட்டே இருக்கும். இந்த கோவாரி இருக்கக்கூடாது. இந்த கோவாரினால மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு நடக்குது, விவசாய நிலங்கள் என்ன ஆகுது, அதை சுற்றி உள்ள கிராமங்களோட நிலைமைகள் என்ன இதாக போய்கிட்டு இருக்குது, அதை சுற்றி உள்ள வீடுகள் என்ன இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்குது. இது தொடர்ந்து ஒரு கோவாரி வச்ச இடத்துல தொடர்ந்து தென்பானையெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு வைக்கிற மாதிரி அடுத்தடுத்து பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. இது ஏன் ஒரு குவாரி பெர்மிஷன் கொடுத்துட்டு ஏன் இத்தனை இதுக்கு இந்த கவர்மெண்ட் தொடர்ந்து ஏன் இந்த குவாரிகளை வைக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க? இதை சுற்றி இந்த குவாரியை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த நடந்த அசம்பாதம் இன்றைக்கி தொடர்ந்து அடிச்சிருந்தா நீங்கள் எத்தனை கிராமங்களை காலியாக இருக்குது, எத்தனை மக்கள் காலியாக இருப்பாங்க. இது புதிய தமிழகம் சார்பாக டாக்டர் ஐயா சார்பாக இன்றைக்கி வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இதை மீண்டும் சொல்கிறேன், இது லாஸ்ட்டாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த அரசு ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா நடு ரோட்டில் புதிய தமிழகம் சார்பாக நாங்கள் எதை செய்வோம், மக்களுக்காக, பாம்பர மக்களுக்காக எதை செய்யும் தயங்காது இந்த புதிய தமிழகம் கட்சி. மீண்டும் அவர் வற்புறுத்தி தொடர்ந்து எங்கே கூட்டம் போட்டாலும் இந்த தெம்பாலை தொகுதியை இந்த தெம்பாலை மக்களை பற்றி பேசுகிறாங்க. இது ஏன் இவங்க தொடர்ந்து ஏன் அங்கே இந்த அரசு இது பண்ணுது? வேறு தொழிலே இல்லையா? விவசாய நிலம் போல அழிச்சிட்டாங்க. இது ஏன் இந்த தொடர்ந்து வருவாங்க? இப்போ தென்பாலை பகுதியில் தயவுசெய்து இந்த பத்திரிகை நிறுவனம் போய் பாருங்கள். அடுத்தடுத்து வச்சுக்கிட்டு பூராமே யாருமே குடியிருக்க முடியலை. பூராமே தூசி படம் வருது, அதனால் பல நோய்கள் வருது. ஒரு டாக்டர் அறிவுறுத்தி சொல்கிறாரு, இந்த மக்களை இப்படி பாடாப்படுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டு திருப்பி அழுத்தமாக சொல்கிறோம், ஒரு இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா பண்ணிக்கிட்டு இருக்க. இது திருட்டுத்தனமாக இப்படி வேலி போட்டு எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேர் இறந்தாங்க, இவங்க சொல்கிறாங்க. எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னு எங்களுக்கு கண்டிப்பான முறையில் தகவல் வேணும். எங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த இருந்த மக்களுக்கு அவங்க நஷ்டேடு 25 கோடியும் அரசு வேலையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புதிய தமிழகம் சார்பாக அழுத்தமாக கேட்டுக்கிறோம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலைனால் நாங்கள் எங்கள் ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையில் 4 வழிச்சாலையை மறியல் செய்து இதை மூட பண்ணுறதை இது மூலமே தெரியப்படுத்திக்கிறோம் சார். என் பேர் குணம், புதிய தமிழகம் கிழக்கு மாவட்ட செயலாளர். என்னாச்சு பேர் திருப்பதி, மேற்கு மாவட்ட செயலாளர். அவர் கண்ணன், சில்லுத்தூர் தொகுதி செயலாளர், காரியாவட்டி ஒன்றிய செயலாளர் ரமேஷ், சாத்தூர் ஒன்றிய செயலாளர் முனியாண்டி, சாத்தூர் ஒன்றிய செயலாளர்
ராமராஜ். நாங்கள் வந்து இதை திருப்பி சொல்கிறோம், தயவு கூண்டு சொல்கிறோம், உங்கள் கூட பிறந்தவங்க மாதிரி சொல்கிறோம். எல்லாரும் எல்லா உயிரும் உயிர் தான். எல்லார் உயிரை வந்து உயிராக மதிக்க பழகிக்கிறட்டும் இந்த அரசு. நாங்கள் வேறு யாரையும் சொல்ல வரலை. சும்மா சாதாரண ஒரு பௌத்த பசிக்கு போய் ஒரு இரும்பை களவாண்டான், அவனை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ இதை சுற்றி களவாண்டு வச்சு இன்றைக்கி எவ்வளோ இதை எடுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க? தயவு கூர்ந்து இந்த இந்த செய்தி மூலிமா நாங்கள் தெரியப்படுத்திக்கிறது என்னென்னா, மீண்டும் டாக்டர் கோவத்துக்கு ஆளாக வேண்டாம் இந்த அரசு. ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தென் மாவட்டத்தில் இந்த 3 இழப்பை வச்சு பல போராட்டங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து எங்களை வந்து உருவாக்கி விட்றாதீங்க. எங்களுக்கு நீதி வேணும். இன்றைக்கி இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா இதை இழுத்து மூடுறதுக்குள்ள வேலையை பாருங்கள். சுற்றி உள்ள கிராம மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பாருங்கள். நாங்கள் கேட்குறது அதுதான். இதில் என்ன சார் இது என்ன பண்ணி வச்சுருக்காங்க? இன்றைக்கி இது மேதினம் அரசு விழா உலகம் பூரா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல. எதுக்கு அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க? எதுக்காக சார் வேலை கொடுக்குறாங்க? மேதினங்கிறது என்னது? உழைப்பாளி இன்றைக்கி உழைச்சிருந்த இந்த நாடே இது பண்ணுறதுக்காக இன்றைக்கி மேதினம்னு சொல்லி கொண்டாடுறோம். ஏன் இவங்க வந்து இவங்களை வேலை பார்க்க விட்டாங்க? அது யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது? இந்த இழந்தவங்களுக்கு இந்த கம்பெனி என்ன செய்ய போகுது? இந்த அரசு என்ன செய்ய போகுது? இந்த குடும்பத்தை யார் காப்பாற்ற போகிறா? தயவு கூர்ந்து மீண்டும் சொல்லிக்கிறோம். தலைவர் வற்புறுத்தலி நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த இழந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கலை என்றால் புதிய தமிழகம் போராட்டத்தில் குதிக்கும். இது டாக்டர் ஐயாவின் முடிவு. சரி, ரொம்ப